15ஆம் வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். 24ஆம் வசனம். 24ஆம் வசனம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இந்த வேத பகுதியில 2 வேத வசனமும் மிக தெளிவாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உறுதிப்படுத்துவதை காண்கிறோம். என் தகப்பனாகிய தாவீதுக்கு உம்முடைய வாக்கினால் சொன்னீர், அதை உம்முடைய கரத்தினால் செய்து முடித்தீர். இங்கே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னதை நினைவு கூறுகிறார். இப்ப கர்த்தருடைய பிரம்மாண்டமான ஆலயம் கட்டப்பட்டது. கர்த்தருடைய ஆலயத்தை கவனிக்கிறவர்கள் இந்த ஆலயம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை கவனித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆலயத்துடைய பனிமுட்டுகள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தது. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே நிற்கிறார்கள். கர்த்தருடைய செக்கினாவின் மகிமை ஆலயத்தின் மேலே இறங்கினது. ஆசாரியர்களாலும் உள்ளே என்ன பண்ண முடியவில்லை, நிற்க முடியாத அளவுக்கு கர்த்தருடைய மகிமை இறங்கினது. அல்லேலூயா. இந்த செக்கினாவின் மகிமை தான் சபைக்கு தேவை. இந்த கர்த்தருடைய மகிமை தான் சபைக்கு தேவை. சபைக்கு உள்ளே வருகிற போது ஒரு செக்கினாவின் மகிமை நம்மை நிரப்ப தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய வல்லமை நம்மை நிரப்ப ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தருடைய ஆலயம். ஆலயம் பிரம்மாண்டமாய் இருப்பது முக்கியமல்ல, ஆலயத்திலே ஆலய பனிமுட்டுகள் இருப்பது முக்கியமல்ல. இதெல்லாம் தேவையான ஒன்றாக இருந்தாலும் இது எல்லாவற்றையும் விட ஒரு மிகப்பெரிய தேவை. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்ப தேவன் விரும்புகிறார். எந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இருக்கிறதோ, எந்த ஆலயத்துக்குள்ளே ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை காண்கிறார்களோ, அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய மாறுதலை ஆண்டவர் உண்டாக்குகிறார். அமெரிக்காவிலே அசுசா என்கிற ஒரு தெரு இருந்தது. இந்த தெருவிலே ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு தேவ மனிதர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். இவர் பல ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். இவருக்குள்ளே ஒரு பெரிய ஜெபம் இருந்தது. அந்த ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே என்னுடைய சபைக்குள்ளே ஒரு எழுப்புதலை அனுப்பும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே எல்லோரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய செக்கினாவின் மகிமை அங்கே இறங்கினது. கர்த்தருடைய மகிமை இறங்கின பொழுது கர்த்தருடைய மேகம் சபையை மூடிற்று. மேகம் சபையை மூடின பொழுது சபைக்குள்ள எல்லாருக்குள்ள ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்ற ஆரம்பித்தார். ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய மகிமை நிரப்ப ஆரம்பித்தது. கர்த்தருடைய வல்லமை நிரப்ப ஆரம்பித்தது. அப்படி நிரப்பி கொண்டிருக்கிற போது திடீரென்று பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் ஃபயர் சர்வீஸுக்கு போன் செய்து சொன்னார்கள், பக்கத்தில் இருக்கிற அந்த சர்ச்சுக்கு மேல நெருப்பு பத்திட்டு எரியுது, தயவு செய்து வந்து அதை அணைகள் என்பதாக சொன்னார்கள். எல்லா தீயணைப்பு வண்டியும் வந்து நின்றது. ஆனால் போய் பார்த்த பொழுது அங்கே எந்த விதமான அக்கினியும் இல்லை. சபையிலே கர்த்தருடைய மகிமை நிலவினது. அது தேவனுடைய அக்கினியாக இருந்தது. அந்த அக்கினி அணைக்க முடியாத ஒன்றாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சபைக்குள்ளே ஜனங்கள் உள்ளே வருகிற போதெல்லாம் எல்லாருக்குள்ள ஒரு மகிமையை தேவன் ஊற்ற ஆரம்பித்தார். ஒரு அக்கினியை ஆண்டவர் ஊற்ற ஆரம்பித்தார். அந்த அசுசா தெருவிலே ஆரம்பித்த இந்த எழுப்புதலானது அமெரிக்க தேசம் முழுதும் பரவினது. ஆம், சபை கர்த்தருடைய மகிமைக்குள் நிற்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்திற்குள்ள கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. ஆசாரியர்களாலும் உள்ளே என்ன செய்ய முடியவில்லை, நிற்க முடியவில்லை. இப்படி எல்லாம் காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிற போது சாலமோன் அவர்களுக்கு நடுவாக எழும்பி சொல்கிறார், என் தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னீர், அதை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினீர். சாலமோன் தன்னுடைய அப்பாவாகிய தாவீதுக்கு கர்த்தர் சொன்னதை நினைவு கூறுகிறார். இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய அடையாளமாய் தாவீதை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிற போது அவர் தாவீதினுடைய வம்சத்தை சார்ந்தவர் என்பதாக வேதம் குறிப்பிடுகிறது. இஸ்ரவேலர்கள் தாவீதை தங்கள் அடையாளமாக பார்க்கிறார்கள். இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய கொடியை தாவீதின் கொடியாகவே என்ன செய்திருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். இஸ்ரவேலில் எத்தனையோ ராஜாக்கள் தோன்றின பொழுதும் தாவீதை தங்களுடைய ராஜா என்று சொல்லிக் கொள்வதிலே இஸ்ரவேலர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால் தாவீதை ஆண்டவர் அவ்வளவாக ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆனால் தாவீதுடைய துவக்கம் அவ்விதமாக இருக்கவில்லை. இன்னைக்கு முழு தேசமும் தாவீதை தங்களுடைய தகப்பன் என்று சொல்கிறது.
இன்றைக்கு முழு தேசமும் தாவீதுடைய கொடியை தங்களுடைய கொடி என்று சொல்கிறது. ஆனால் தாவீதுடைய துவக்கம் அவ்விதமாக இருக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே உங்கள் துவக்கம் அற்பமாக இருக்கலாம், உங்கள் துவக்கம் நினைவு கூற முடியாத ஒன்றாக இருக்கலாம், உங்கள் துவக்கமானது ஒருவேளை ஆசீர்வாதத்துக்கு உரிய ஒன்றாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு எதை கர்த்தர் சொல்லுகிறாரோ அதை செய்து முடிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நான் இப்பொழுதும் தாவீதுடைய எல்லைகளுக்குள்ளே காணப்பட்ட 7 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டார். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த வசனங்களை வாசிக்கும் போது இங்க என்ன காரியம் நடக்கிறது என்றால், தேவன் இஸ்ரவேலின் மேல் ஆளுகை செய்த சவுலை ஆண்டவர் அவரிடத்திலிருந்து தள்ளிவிட்டார். சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சவுலின் மேல தேவ கிருபை உண்டானது. சவுல் தேவனாலே தொடப்பட்ட ஒரு தேவ மனிதர். ஆனால் நடந்த காரியம் என்னவென்றால், சவுல் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்த பொழுது தேவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமையுடைய பாவம் சவுலுக்குள்ளே காணப்பட்டபடியினால் தேவன் சவுலை தள்ளிவிட்டார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் நமக்குள்ளே தேவன் விரும்பாத கீழ்ப்படியாமை இருக்குமானால் தேவன் நம்மை தள்ளிவிடும்படி ஒரு நாளும் யோசிக்க மாட்டார். அவர் கிருபையை தருவார், அவர் நேரத்தை தருவார், காலங்களை தருவார். ஆனால் திரும்பமாக நாம் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்து கொண்டிருப்போம் ஆகில் நம்மை தள்ளிவிட தேவன் ஒரு நாளும் யோசிக்க மாட்டார். வேதம் விதமாய் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கடிந்து கொண்டே இருக்கிறார், ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனா நம்ம கேட்கல, நம்ம காதுகளை அடைத்துக் கொண்டோம் என்றால் வேதம் சொல்லுகிறது சடுதியிலே நாசம் அடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சவுலை தள்ளிவிட்டார். ஆண்டவர் ஒரு மனிதனை தள்ளி விடுவார் என்றால் வேதாகமம் காண்பித்துக் கொடுக்கிறது, சவுலுடைய கீழ்ப்படியாமை சவுலை தள்ளிவிட்டது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தும் கர்த்தர் அவனை ராஜ்ய பாரத்தை விட்டு எடுக்கும்படி ஆண்டவர் முடிவு செய்தார். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் இப்போது வேண்டாம் என்று முடிவெடுத்த பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தள்ளிவிடும்படி எண்ணினார். சாமுவேலுக்கு அது மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. சாமுவேல் எண்ணினார், தன்னாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் இப்போது தேவனாலே தள்ளப்பட்டு விட்டானே என்பதாக சாமுவேல் எண்ணி துக்கித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தர் சொல்றாரு, சாமுவேலே, நான் எந்த மட்டும் தள்ளின சவுலுக்காக நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய். கர்த்தர் ஒரு மனிதனை தள்ளி விடுவாரானால் அதை விட மிக பரிதாபமான ஒரு காரியம் பூமியிலே ஒன்றாகலும் இல்லை. தேவன் தள்ளாதவரை ஒரு மனிதன் கிருபையினாலே தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதனை ஆண்டவர் தள்ளிவிட வேண்டும் தீர்மானித்து விட்டார், ஆனால் அவனை ஒருவனாலும் காப்பாற்றி விட முடியாது. தேவன் மிகுந்த இரக்கமுள்ளவர், மிகுந்த அன்புள்ளவர். எந்த அளவுக்கு அன்புள்ளவரோ அதே அளவுக்கு அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். தேவன் நம்மை வாந்தி பண்ணி போடாதபடி, நம்மை தள்ளி விடாதபடி நாம் எச்சரிக்கையாய் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே சவுலை சொல்றாரு, நான் வேணான்னு சொல்ல ஒருத்தருக்காக நீ ஏன் துக்கிட்டு இருக்கிற? நீ எழுந்து பெத்லெஹேமுக்கு போ, அங்கே ஈசாயின் குமாரனிலே ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லெஹேமுக்கு வருகிறார். பெத்லெஹேமுக்கு வருகிற போது ஈசாயின் வீட்டுக்குள்ளே உள்ள வர்றாரு. ஈசாய்க்கு மொத்தம் 7 பிள்ளைகள், தாவீதோடு சேர்த்து 8 பிள்ளைகள் இருந்தார்கள். 7 பிள்ளைகளை சாமுவேலுக்கு முன்பதாக கொண்டு வந்த ஈசாய் நிறுத்துகிறார். முதல் பிள்ளை திரகாத்தனமாய் மிகுந்த வளர்ச்சி அடைந்தவன். இப்பொழுது சாமுவேல் நினைக்கிறார், இவன் மிகப்பெரியவனாக இருக்கிறான், இவன் தான் ஆக்கும் என்று நினைக்கிற போது கர்த்தர் சொல்கிறார், நீ முகத்தை பார்க்கிறாய், நானோ இருதயத்தை காண்கிறேன். நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை, நான் இவனை தள்ளிவிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் 7 பேரையும் கொண்டு வந்து நிறுத்தினாரு. கர்த்தர் சொல்றாரு, இந்த 7 பேரில் நான் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு ஒரு அடையாளம் இருந்தது, ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இவங்களுக்கு ஒருத்தரை நான் தெரிஞ்சு கொள்ளல அப்படின்னு. இப்ப சாமுவேல் ஈசாயை பார்த்து கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்ட பொழுதுதான் ஈசாய்க்கு ஒரு ஞாபகம் வருகிறது. எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான்.
அப்படியானால் தாவீதுடைய முதல் துவக்கம், தாவீது மறக்கப்பட்டவர். சொந்த தகப்பனுக்கு தாவீதை குறித்த ஞாபகம் இல்லை. சொந்த தகப்பன் தாவீதை மறந்து விட்டார். இன்னொருவர் வந்து கேட்கிற போதுதான் இன்னொருத்தன் இருக்கிறாங்கிற ஞாபகமே அந்த மனிதனுக்கு வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் மனிதரால் மறக்கப்பட்டிருக்கலாம், மனிதர்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம், மனிதனுக்கு முன்பதாக அவர்களுடைய ஞாபகத்தில் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை நினைவு கூறுகிற ஆண்டவர் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். எவன் மறக்கப்பட்டிருக்கிறானோ அவனை நினைவு கூறுகிற ஆண்டவர் அவர். தாவீது மறக்கப்பட்டவன். சொந்த தகப்பன் தாவீதை மறந்து விட்டார். இங்க இருக்கிற ஒருவேளை நீங்கள் என்னலாம், இவர்கள் எல்லாம் என்னை மறந்து விட்டார்கள், இவர்கள் எல்லாம் என்னை நினைக்கல, எவ்வளவு நன்மையை நான் செஞ்சிருக்கிறேன், எவ்வளவோ அவங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன், ஆனா நான் செய்த நன்மைகளை மறந்துட்டாங்களே, என்ன மறந்துட்டாங்களே. மனிதர்கள் உன்னை மறந்து விடலாம், ஆனால் தேவன் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. மனிதனுடைய சுபாவமே ஞாபகம் மறதிதான். மனிதனுடைய சுபாவம் அது. மனிதர்கள் மறக்கிறவர்கள், தேவன் ஒருபொழுது மறக்காதவர். அதனால சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். நீங்களும் நானும் தேவனுடைய உள்ளங்கைகளுக்குள் இருக்கிறோம். அவர் நம்மை என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. இங்க தாவீது முதலாவது மறக்கப்பட்டவர். இரண்டாவது 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம். சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவரை தேடும்படிக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது இப்போது சவுல் ராஜாவுக்கு பொல்லாத ஆவி பிடித்துக் கொண்டது. தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவன் இப்பொழுது பரிசுத்த ஆவியால் வெளியே போய்விட்டார். இப்ப யார் உள்ள வந்துட்டா? பொல்லாத ஆவி உள்ள வந்துச்சு. இருதயம் ரெண்டு பேருக்கு உரியது. ஒன்று கர்த்தருக்கு உரியது, இன்னொன்று பிசாசு அதை தனதாக்கி கொள்ளுகிறான். கர்த்தர் இருதயத்துக்குள்ள இருப்பார், ஆனால் தேவனுடைய இருதயமாக உன் இருதயம் இருக்கும். ஒருவேளை கர்த்தர் இடத்தில் இல்லாமல் இருப்பார், ஆனால் உன் இருதயம் வெறுமையாக இருக்கும், ஆனால் அது பிசாசுக்கு உரிய ஒன்றாக இருக்கும். சில நேரங்களே பிசாசு நம்முடைய இருதயத்தை வெறுமையாக்குகிறான். கர்த்தருடைய பிள்ளையே, வெறுமையான உன் இருதயத்தை குறித்து மிக கவனமாய் நடந்து கொள். இருதயம் வெறுமையாக இருக்குமானால் அது பிசாசுக்கு உரிய ஒரு இடமாக மாறிவிடும். நம்முடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் மட்டும் வாசமாக இருக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் வெளியே போயிட்டாரு. தேவ ஆவியானவர் வெளியே போனது யாருக்கு தெரியல? சவுலுக்கு தெரியல. தேவ ஆவியானவர் வெளியே போனது சிம்சோனுக்கு தெரியவில்லை. தேவ ஆவியானவர் ஒருவரையும் காண்பித்துக் கொடுக்கிறவர் அல்ல, அவர் அமைதியாக கடந்து போகிறவர். கவனிச்சு பாருங்க, சிம்சோனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினால் அவன் ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவதை போல சிங்கத்தை கிழித்து போட்டான். ஆவியானவர் உள்ளே வருகிற போது ஆரவாரமாய் ஆர்ப்பாட்டமாய் நமக்குள்ளே வருவார். இங்க இருக்கிற எத்தனை பேர் முதலாக பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை பெற்ற பொழுது நீங்கள் இப்படி அமர்ந்திருக்கிறதை போலதான் நீங்கள் அமர்ந்திருந்தீர்களா என்றால் இல்லை. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்த பொழுது நாம் பற்பல பாஷைகளை பேசணும். நம்ம யாராலும் என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. கீழே விழுந்தோம், உருண்டோம், பிறண்டோம். நமக்குள்ள ஆவியன் வந்துட்டாருங்கிறத மற்றவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் ஆவியன் வெளியே போகிற போது நம்ம உருள்றது இல்லை, பிறல்றது இல்லை. அவர் அமைதியாக நம்ம விட்டு போய்விடுகிறார். அவர் சொல்லாம போயிட்டாருன்னா நமக்கு என்ன பண்ணல. சிம்சோனுக்குள்ள இருந்த ஆவியானவர் வெளியே போய்விட்டபடியினால் சிம்சோனுக்குள்ள தன்னை விட்டு ஆவியானவர் போனார்னு என்ன பண்ணல. இன்றைக்கு சபைக்குள் இருக்கிற அநேகர் தன்னை விட்டு ஆவியானவர் விலகினதை அறியாமல் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னோடு கூட உன் ஆவியானவர் உன்னுடன் இருக்கிறாரா? உன் ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? உன் ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? உன் ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறாரா என்கிற ஒரு உணர்வும் தெளிவும் உனக்குள்ளே காணப்படட்டும். ஆவியானவர் சொல்லாமல் கொள்ளாமல் போய்விடுவார். ஆனால் பிசாசு உள்ளே வருகிற போது எப்படி வருவான்? அமைதியா வருவான். அவன் வர்றதே என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் ஜெபிக்கிற போது சிலர் பிசாசு பிடித்தவர்கள் கை வைக்கிற போது அவன் உருளுகிறான், பரலுகிறான், ஆரவாரம் பண்ணுகிறான். அதை பார்க்கிற போது அவனை விட்டு பிசாசு வெளியே போகிறது என்பதை என்ன செய்ய முடிகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் உள்ள வரும்போது எப்படி வருவாரு? சத்தமாய் வருவார். வெளியே போகிற போது சத்தமின்றி வெளியே போவார். பிசாசு உள்ளே வருகிற போது சத்தத்தோடு கூட உள்ளே வருவான். வெளியே போகிற போது எப்படி போவான்? சத்தத்தோடே போவான். அப்போ இந்த சவுலுக்குள்ள இருந்த ஆவியானவர் விலகிட்டாரு. இப்ப யார் உள்ள வந்துட்டான்? பொல்லாத ஆவி உள்ள வந்தாச்சு.
பொல்லாத ஆவி உள்ளே வந்த பொழுது இப்பொழுது அவனுக்குள் இருக்கிற இந்த பொல்லாத ஆவியை அகற்ற வேண்டுமானால் ஒரு வாசிப்பதிலே தேறினவன் ஒருவன் தேவைப்படுகிறான். அல்லேலூயா. அதனாலதான் ஆராதனை நேரத்தில் பாடி துதிங்கன்னு ஏன் சொல்றேன்னா, நீ ஆராதிக்கும் போது பிசாசு உன் எல்லைகளுக்குள்ளே உள்ளே வருவதில்லை. நீ துதிக்கிற போது பிசாசு உன் எல்லைகளுக்குள்ளே உள்ளே வருவதில்லை. நீ முறுமுறுக்கும் போது பிசாசு உள்ள வர்றான். நீ வாய் மூடு அமைதியாக இருக்கும் போது பிசாசு உள்ள வர்றான். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்து வாயை திறக்காமல் இருக்கும் போது பிசாசு உனக்குள்ளே வருகிறான். நீ எப்போது பாடி துதி செய்ய தொடங்குகிறாயோ அப்பொழுது உனக்குள் இருக்கிற பிசாசின் வல்லமைகளை தேவன் அதமாக்கி போட்டு விடுகிறார். ஒரு பாடல், ஒரு ஆராதனை, ஒரு துதியின் சத்தம் உனக்குள்ளே ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கும். அல்லேலூயா. ஆனா பிசாசு உன்னை அமைதலா இருக்க பண்ணுவான், சத்தம் போடாம இருக்கும்படி சொல்லுவான். நீ அமைதலா உட்கார்ந்து சொல்லுவான். ஆனா நீ அறிந்து கொள், பொல்லாத பிசாசே, நீ என்ன அமைதலாக்க உனக்கு அதிகாரம் இல்லை. நான் பாடி துதி செய்வேன், உன் ஆளுகைகள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகும். அல்லேலூயா. வாயை திறக்கும் போதுதான் ஒரு அற்புதம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த இடத்துக்குள்ள வாசிப்பதில் தேறினவன் ஒருவன் தேவை என்ற பொழுது அவர்கள் தாவீதுடைய பெயரை சொல்லவில்லை, வாசிப்பதில் தேறினவன் ஒருவன் இருக்கிறான். நீங்கள் 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கவனிங்க, இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சவுல் சொல்றாரு, வாசிப்பதில் தேறின ஒருவனை என்ன செய்து கொண்டு வாருங்கள், கூட்டிட்டு வாங்க. முந்தைய வசனங்களை சவுலின் ஊழியக்காரர்களும் ஒருவன் என்று குறிப்பிடுகிறார்கள், சவுலும் இப்போது ஒருவன் என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம். அப்போது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் ஈசாயின் குமாரில் ஒருவனை கண்டிருக்கிறேன். இந்த வசனத்தை 16, 18 நீங்க வாசிக்கும் போது அங்க இருக்கிற வேலைக்காரன் சொல்லுகிறார்கள், ஈசாயின் குமாரிலே ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். ஈசாயினுடைய குமாரில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா அவ்வளவு பேர்ல தாவீதுடைய பேர்ல அந்த வேலைக்காரன் என்ன பண்ணல. அரண்மனை தொடங்கி, சவுல் தொடங்கி, வேலைக்காரர் தொடங்கி, அப்பா தொடங்கி, தாவீதை தாவீது என்று குறிப்பிடாமல் அவன், இவன், இவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன் என்றே குறிப்பிட்டார்கள். இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், தாவீதுக்கு என்று ஒரு அடையாளம் இல்லை. தாவீது அடையாளமற்றவராக இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய அடையாளம் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய அடையாளம் யார் என்றால் தேவனே அவருடைய அடையாளம். உனக்கு என்று அடையாளம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம். உன்னை குறிப்பிட்டு சொல்லும் போது இந்த காலம் இவனுக்குள் இருக்குது, இந்த கிருபை உனக்குள் இருக்குது, உன்னை குறித்து சொல்ல முடியாத ஒரு அடையாளம் உனக்குள்ளே காணப்படலாம். ஆனால் உனக்கான ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே உனக்கான அடையாளத்தை உண்டாக்குகிறவர். தாவீதுடைய பெயரை கூட அவங்க சொல்ல, தாவீதுக்கு எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் நீங்கள் 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இந்த 16ஆம் அதிகாரம் வரை அவன் இவன் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் வந்த பொழுது ஆவியானவர் தாவீதை அவன் இவன் என்று குறிப்பிடவில்லை. ஆவியானவர் தாவீதை தாவீது என்னை குறிப்பிடுகிறார். அபிஷேகம் உன்னை அடையாளப்படுத்தும், அபிஷேகம் உன் பெயரை வெளியே கொண்டு வரும், அபிஷேகம் உனக்குள்ள ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கும். அல்லேலூயா. தாவீதுக்கு என்று கர்த்தர் ஒரு அடையாளத்தை உண்டாக்கினார். தாவீது அடையாளமற்றவர், ஆனால் ஆவியானவர் உள்ள வந்த பொழுது தாவீது என்கிற பெயரை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். நான் ஊழியத்திற்கு வந்து சில வருடங்கள் கழித்து ஒரு மலை வாசஸ்தலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அப்பொழுது ஒரு வீட்டிலே என்னை தங்கும்படி வைத்தார்கள். அவ்வீட்டார் ஒரு மிகப்பெரிய பணக்காரர்களாக தங்களை காண்பித்துக் கொண்டார்கள். அந்த வீட்டுக்குள்ளே போன பொழுது அவர்கள் என்னை மிக அற்பமாக நடத்தினார்கள்.
அவங்க சாப்பிடுகிற போது எல்லாருக்கும் ரொம்ப கவனிச்சாங்க. என்னை அவர்கள் மிக பெரிதாகவே என்ன செய்யவில்லை, எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால், நான் கொஞ்சம் சின்ன பையன மாதிரி இருந்ததுனால, நான் கொஞ்சம் சிறுவனை போல தோற்றம் அளித்ததுனால, ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ளே எந்த அடையாளத்தையும் கொடுக்கவில்லை அவர்களுக்கு. எல்லாருக்கும் போட்டுட்டு எனக்கு சொன்னாங்க, நீங்க அதை எடுத்து போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு எழும்பி அந்த நிகழ்ச்சிக்கு புறப்பட வேண்டும். அது ஒரு குளிர் பிரதேசம். அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க, பிரதர் உங்களுக்கு பச்சை தனியா சுடுதனியான்னு கேட்டாங்க. அவர்கள் குடிநீர் இருக்கிற இடத்துக்குள்ளே அவர் கேட்டபோது நம்முடைய பழக்கம் என்னன்னா, சரி நம்ம எப்பவுமே 3 முறை கேட்டாதான் என்ன செய்வோம், ஆமா எனக்கு இது வேணும்னு சொல்லுவோம். அவங்க அப்படி கேட்ட உடனே நான் என்ன சொன்னேன், இல்ல பச்சை தண்ணியே போதும் அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, பாத்ரூம்ல வச்சிருக்கு நீங்க போய் குடிங்க அப்படின்ட்டாங்க. பாத்ரூம்ல போய் அந்த 4 மணிக்கு போய் குடிக்கிறோம். அந்த அந்த குளிரான தண்ணீர் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு புரிந்தது, அவர்கள் எனக்குள்ளே இருக்கிற எந்த அடையாளத்தையும் காணாதபடியினால் அவர்கள் என்னை கனவீனமாக எண்ணினார்கள். அன்றைக்கு இரவு குடும்ப ஜெபத்தை செய்யும்படி எல்லோரும் உட்கார்ந்திருந்தார்கள். நானும் அங்கே அமர்ந்திருந்தேன். அமர்ந்திருந்த பொழுது எல்லோரும் ஜெபம் பண்ணி முடித்த பிற்பாடு, சரி நீங்களும் ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஜெபிக்க துவங்கின பொழுது ஆண்டவர் அந்த வீட்டாரை குறித்த தீர்க்கதரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். தேவன் அவங்க வீட்டுல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குது, என்னெல்லாம் நடக்க போகிறது, இதுவரைக்கும் அவர்கள் எதை சந்தித்தார்கள் என்கிற ஒரு காரியத்தை அவர்கள் சொன்ன பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தின பொழுது, இப்பொழுது நடந்த காரியம் என்னவென்றால், இப்போ அவங்களுடைய தோற்றமே மாறினது. அவங்க அதுக்கப்புறம் கேட்கிறாங்க, எப்படி பிரதர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? இதெல்லாம் நாங்க யார்கிட்டயுமே சொன்னதில்லை, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? அதுக்கப்புறம் அவங்க முதல் சாப்பாடு எனக்கு வச்சாங்க. எதுனாலும் நீங்க முதல்ல எடுத்து சாப்பிடுங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பரிமாறினாங்க. அடுத்த நாள் காலை குடிக்க வேண்டும் என்று வந்த பொழுது அவங்க இடத்துல வந்து பச்சை தண்ணி வேணுமா சுடுதண்ணி வேணுமான்னு கேட்கல. அவர்கள் சொன்னார்கள், பிரதர் இது ரொம்ப குளிர் பிரதேசம், இங்க பச்சை தண்ணியில குடிக்க முடியாது, உங்களுக்காக சுடுதண்ணி வச்சிருக்கிறேன், நீங்க போய் நல்ல வெகு வெகுன்னு குளிச்சுக்காங்க. நேற்றைக்கு நான் பச்சை தண்ணியில குளிக்கும் போது அவர்களுக்கு அது தெரியவில்லை. ஆனால் எனக்குள்ள அபிஷேகம் வெளியே புறப்பட்டு வந்த பொழுதுதான் அவர்கள் அடையாளம் விட்டு கண்டார்கள். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், மதிப்பு நமக்கானது அல்ல, நமக்குள் இருக்கிற ஆவியானவருக்கானது. தாவீது அடையாளமற்றவன், ஆனால் அவனுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வந்தபடியினால் தேவனுடைய ஆவியானவர் தாவீதை அடையாளப்படுத்தினார். அப்ப ஆவியானவர் உங்களை அடையாளப்படுத்த விரும்புகிறார். ஆமென். 2 காரியத்தை பார்த்துக்கோ. 1 தாவீது மறக்கப்பட்டவர், 2வது தாவீது அடையாளமற்றவர். 2வது 3வது காரியமா 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தரை கொன்று ஆமென். அடுத்து அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிற போது அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்ட பொழுது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல்லவோ வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். 3வது தாவீது புறக்கணிக்கப்பட்டவர். எப்படி என்றால், அப்பா சொல்றாரு, அண்ணன்மார் யுத்த காலத்தில் இருக்கிறார்கள், அவர்களை கொண்டு போய் சாப்பாட்டை கொடுன உடனே தாவீது மறு பேச்சு பேசாமல் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு தன் சகோதரை பார்க்கும்படி வருகிறார். அங்கே கோலியாத் ஒரு மிகப்பெரியவனாக நின்று ஜனங்களுக்கு முன்னாக கொக்கரித்துக் கொண்டிருக்கிற போது, இப்பொழுது தாவீதுக்கு அவன் சொன்ன வார்த்தைகள் மிகுந்த வேதனையாக இருந்தபடியினால் அங்க போய் இந்த ஜனங்கிட்ட விசாரிக்கிறான், யாரு, எங்கிருந்து வந்தவன், இவனை கொலை செய்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்பதை விசாரித்த பொழுது அவன் சகோதரன் வேகமாய் ஓடி வந்து சொல்கிறான், தாவீதே, உன் இருதயத்தின் அகங்காரம் எனக்கு என்ன செய்யும் தெரியும். உனக்கு இருக்கிற கொஞ்சம் ஆடுகளை நீ யார்த்து விட்டுட்டு வந்த? தாவீது வந்தது அவனுக்கு சாப்பாடு கொண்டு வரதான் அங்க என்ன பண்ணாரு, வந்தார். ஆனால் அவன் செய்த நன்மையை அவன் சகோதரன் எண்ணாமல் தாவீதை புறக்கணித்து தள்ளினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் நம்மை எப்பொழுது புறக்கணித்து தள்ள வேண்டும் என்று காத்திருந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்திற்கு நம்மை புறக்கணிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்மை விட வேற ஒரு சிறப்பான காரியத்தை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை ஆண்டவர் சிறப்புள்ளவராக காண்கிற
காண்கிறார். உங்களை ஆண்டவர் இருப்பதிலே தரமுள்ளவர்களாக காண்கிறார். இந்த உலகம் உன்னை புறக்கணிச்சு சொல்லுது. அது சொல்லுது உங்ககிட்ட கொஞ்சம் தானே இருக்குது, உங்ககிட்ட நீ கொஞ்சமானவன் தான் சொல்லுது. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, அவன் உன்னை கொஞ்சமானவன் சொல்லலாம், அவன் உன்னை புறக்கணிச்சு தள்ளலாம், அவன் உன்னை அசட்டை பண்ணலாம். ஆனால் அழைத்தவர் நான் ஒரு நாளும் மாறுகிறது இல்லை. உன்னை அழைத்தவர் நான் புறக்கணித்து தள்ளப்பட்ட அதே இடத்துல உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்தும்படி தாவீதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். எந்த இடத்துல எந்த அண்ணன் புறக்கணிச்சானோ அவன் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். இந்த உலகம் உங்களை புறக்கணிக்கலாம், உங்க சமுதாயம் உங்களை புறக்கணிக்கலாம், உங்கள் உறவுகள் உங்களை புறக்கணிக்கலாம். நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்கலாம், நீ எல்லாம் எனக்கு சமமான ஆள் இல்லைன்னு சொல்லலாம், நீ எல்லாம் என்னோட சமமா உட்காரக்கான எந்த தகுதியும் உனக்கு இல்லைன்னு சொல்லலாம். உன்னுடைய தகுதியை தீர்மானிக்கிறவன் மனிதன் அல்ல, உன் தகுதியை தீர்மானிக்கிறவர் தேவன் ஒருவர் மாத்திரமே. எனக்கான தகுதியை அவர் தான் தீர்மானிக்க முடியும். இந்த உலகம் எனக்கான தகுதியை தீர்மானிக்க முடியாது. எனக்கான தகுதியை அவர் தீர்மானிக்கிறவர். வானத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் என் தகுதியை தீர்மானிப்பானா, அது இருப்பதே உயர்வான ஒன்று, அது இருப்பதிலே சிறப்பான ஒன்று, அது இருப்பதிலே மேன்மையான ஒன்று. உலகம் உன்னை புறக்கணிக்கிறான். யாக்கோபு லேயாரை புறக்கணித்தால் காரணம் என்னவென்றால் லேயாருடைய கூச்ச பார்வை. அன்பியான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் அழகை குறித்து, இந்த உலகம் அந்தஸ்தை குறித்து, இந்த உலகம் பணத்தை குறித்து, இந்த உலகம் ஏதோ ஒன்றை குறித்து பெருமை பாராட்டுகிறது. அது நிமித்தமாய் உன்னை புறக்கணிக்கலாம். கர்த்தர் உன்னை புறக்கணிக்கிறவர் அல்ல. தாவீது தன் சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் தாவீதை புறக்கணிக்கவில்லை. வசந்த வாஸ்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கொஞ்சம் வாசியுங்கள். தாவீது அதிகாலையிலே எழுந்து, என் அண்ணன் சொன்ன மாதிரி தாவீது கண்டபடி ஆடுகளை என்ன பண்ணல, விடல. புறப்பட்டு வரணும்னு தீர்மானிச்ச பொழுது தன் ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு வந்தார். அவங்க அண்ணனுக்கு ஆடுகள் மேல இல்லாத அக்கறை தாவீதுக்கு இருந்துச்சு. ஆனா அவங்க அண்ணன் அதை புறக்கணிச்சு தள்ளினான். நீங்கள் செய்கிற செயல்களை உலகம் மறந்து விடலாம், தேவன் ஒரு பொழுது மறக்க மாட்டார். அதை நினைவு கூறுகிற ஆண்டவர். 4வது காரியமாக நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சயோனிலிருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து உன்னுடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, உன் தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். நீங்கள் இந்த வசனங்களை வாசிக்கும் போது 4வது காரியமாக இப்பொழுது எந்த சவுலுக்காக அரண்மனைக்குள்ளே வந்தாரோ, எந்த சவுலுக்காக தன் சொந்த ஊரை விட்டுட்டு, தன் சொந்த பட்டணத்தை விட்டுட்டு, அப்பாவை விட்டுட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு சவுலுக்காக எந்த அரண்மனைக்குள்ளே தாவீது வந்தாரோ, இப்பொழுது அந்த சவுலுக்குள்ளே தாவீதை கண்டபொழுது ஒரு பொறாமை உண்டானது. பொறாமை உண்டானதுனால எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிற போது தன் கையில் இருக்கிற ஈட்டியை ஓங்கி தாவீதை கொலை செய்யும்படி சவுல் வீசினான். வேதம் விதமாய் சொல்கிறது, சவுல் தாவீதை கொலை செய்யும்படி எண்ணினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுலுக்கு இப்பொழுது யாரை பிடிக்கவில்லை? தாவீதை பிடிக்கவில்லை. முன்பு நீ வாப்பா, என் அரண்மனைக்குள்ள வா, என்னோடு கூட இரு, என் மெய்காப்பாளனாக இரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு போக்குவரவாய் இரு என்று சொன்ன இந்த சவுல் இப்போது சொல்லுகிறான், நான் அவனை கொன்று விடுவேன் என்பதாக சொல்லுகிறான். நடக்கிற காரியம் என்ன? தாவீது அரண்மனையை விட்டு வெளியே துரத்தப்படுகிறார். தாவீது போகிற இடத்திலெல்லாம் சவுல் தாவீதை பின்தொடர்ந்து வருகிறார். எந்தையாவது ஊருக்குள்ள போய் தாவீது ஒளிஞ்சுக்கிட்டார்னா அந்த ஊரார் சவுலுக்கு உடனே சொல்லிட்டாங்க, இங்க தாவீது ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், நீ வந்தா அவனை கொன்று விடலாம் என்பதாக சொன்னார்கள். தாவீதை நிம்மதியை தூங்க முடியாதபடி சவுல் துரத்தி கொண்டே இருந்தார். சவுலுக்கு எப்படியாக தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாருக்காக ஓடினீர்களோ, யாருக்காக உழைத்தீர்களோ, யாருக்காக நின்றீர்களோ, அவர்கள் ஒருவேளை உங்களை துரத்தி விடலாம். ஆனால் உங்களை அழைத்தவர் உங்களை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வார். எத்தனை முறை சவுல் தாவீதை தேடின பொழுதும் கர்த்தர் சவுலின் கரத்திலே தாவீதை கர்த்தர் ஒப்புக் கொடுக்கவில்லை. கர்த்தர் தாவீதோடு இருந்து வேதம் விதமாய் சொல்கிறது, தாவீது போன இடத்தெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். சவுலினால தாவீதின் மேல கை போட முடியல. ஒரு நாள் வருது, சவுலுடைய வஸ்திர தொங்கலுடைய அந்த நுனி தாவீதுடைய கையில் இருக்கு.
கொலை செய்ய தேடினுடைய சாவினுடைய நுனி தாவீதின் கையில் இருந்தது. ஆனால் தாவீதினுடைய ஒரு காரியத்தையாகவும் சவுலினால் தொட முடியவில்லை. கர்த்தருடைய திட்டம் அவன் மேல் இருக்குமானா, உன்னை துரத்தினாலும் உனக்கான ஒரு அடைக்கலத்தை தேவன் உருவாக்குவார். அல்லேலூயா. தாவீது துரத்தப்பட்டவன். எந்த இடம் தாவீதுக்கு நிம்மதியாக இருந்ததோ அந்த இடத்தை விட்டு தாவீது ஆண்டவர் துரத்தினார். சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை சில இடங்களிலிருந்து கர்த்தர் துரத்துக்கிறார். நமக்கு தோணுது, ஏன் நம்மளை ஆண்டவர் துரத்துறாருன்னு. அதுல ஏதோ ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்றேன். தாவீதை சவுல் துரத்தினதுனால தாவீது இஸ்ரவேலுடைய எல்லைகளை முழுதும் நடந்து திரிந்தார். சவுல் தாவீதை துரத்தினபடியினால் தாவீது இஸ்ரவேலுடைய எல்லா எல்லைகளிலே நடந்து திரிந்தார். இப்ப இஸ்ரவேலுடைய முழு பட்டணமும் தாவீதுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை தாவீது மேல இருந்தா கூட பட்டணத்தை சுத்தி பார்க்க வாய்ப்பு இல்லை. துரத்தப்பட்ட போதுதான் முழு இஸ்ரவேலை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். ஏன்னா பின்னாடி ஒரு ராஜாவினுடைய அபிஷேகம் வருகிற போது இந்த முழு இஸ்ரவேலும் தாவீதுக்கு தெரியணும். அதனாலதான் கர்த்தர் தாவீதை துரத்தினார். ஆமென். கர்த்தர் உன்னை துரத்துறாருன்னா ஆண்டவர் உன்னை வெளியே துரத்தல. ஆண்டவர் பட்டணம் எங்கும் நீ நடந்து வர பண்ணுகிறார். கால் மிதிக்கிற எந்த இடத்தையும் கர்த்தர் உனக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறார். கால் மிதிக்கிற தேசம் தாவீதுக்கு சொந்தமாகும்படியே கர்த்தர் தாவீதை அனுப்பினார், துரத்தினார். ஆமென். ஓட்டம் வெறுமையானதல்ல, உன் கால்களில் நடக்கிற காரியம் வெறுமையானதல்ல. அதுல ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது துரத்தப்பட்டவர். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அரண்மனை வாழ்வை விட தாவீது கர்த்தரை சார்ந்து கொள்ள பழகினார். ஆமென். தாவீதுக்கு வாழ்ந்திருக்கவும் தெரிந்தது, தாழ்ந்திருக்கவும் தெரிந்தது, அரண்மனை இருக்கும் தெரிந்தது, ஓடி ஒளியும் தெரிந்தது. காரணம், தாவீதுக்கு எல்லாவற்றை விட கர்த்தரை மிகப்பெரியவராக இருந்தார். எல்லாவற்றை விட தாவீதுக்கு கர்த்தரை முக்கியமானவராக இருந்தார். நீ துரத்தப்பட்டாலும் உன்னை நடத்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். 1 சாமுவேல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 21. தாவீது நோவில் இருக்க ஆசாரியனாகிய அகிமெலேக்கிடத்திற்கு போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய் ஒருவரும் உம்மோடு கூட வராமல் நீ ஒண்டியாய் வருகிறது என்ன என்று கேட்டார். நீங்க தொடர்ந்து வசனத்தை வாசிக்கும் போது ஆசாரியன் கூட சவுலுக்கு பயந்து நீ மட்டும் ஏன் தனியா வரன்னு கேட்கிறாங்க. ஒருவேளை உங்களை சார்ந்தவர்களை உங்களை புரிந்து கொள்ளாமல் துரத்துகிற போது பரலோகத்தின் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை புரிந்து கொண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை காரியம் பார்த்திருக்கிறோம்? 4 காரியங்களை கவனித்திருக்கிறோம். 4 5 4 கவனிச்சிருக்கோம். ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4 கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. முதல் காரியம் தாவீது. இரண்டாவது காரியம் தாவீது அடையாளமற்றவர். மூன்றாவது தாவீது புரியல புறக்கணிக்கப்பட்டவர். 4வது காரியமாய் தாவீது துரத்தப்பட்டவர். அதுக்கடுத்து 5வதாக 1 சாமுவேல் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனம். 1 சாமுவேல் 21:29 4. அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபம் கொண்டு அவனை பார்த்து இந்த மனிதர் நீர் குறித்த இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். கவனிங்க, 5வதாக தாவீதுடைய துவக்கம் அவமானப்படுத்துடைய துவக்கமாக இருந்தது. ஏன்னா இப்ப சவுலை விட்டு துரத்தப்படுறாரு. சவுலை விட்டு துரத்தப்பட்டதுனால எங்க போயும் தாவீதால் நிம்மதியா என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. இஸ்ரவேலுடைய எல்லைகளுக்குள்ள இனிமே நம்ம இருக்க முடியாது என்கிற ஒரு காரியம் தாவீதுக்கு தெரிந்தபடியினால் இப்பொழுது சொந்த தேசத்தை விட்டுவிட்டு இப்போது அந்நிய தேசத்துக்கு போகிறார். அதுவும் யாரிடத்திலே போகிறார் என்றால், எந்த பெலிஸ்தீனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினாரோ அந்த பெலிஸ்தீன்ல போய் நிற்கிறார். அந்த பெலிஸ்தீனுடைய பிரபு தாவீதுக்கு இரக்கம் பாராட்டினான். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் உன் எதிராளியின் கண்களிலே உனக்கு தயவு கிடைக்கும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உனக்கு தீமை செய்ய விரும்புகிறவனே தன்னை அறியாமல் உனக்கு நன்மை செய்யும்படி அவன் கைகளை கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். கோலியாத்தை கொன்னதுனால எவ்வளவு வெறி அவங்களுக்கு தாவீதின் மேல இருக்கும். தாவீது போன பொழுது கர்த்தர் பெலிஸ்தீனுடைய கண்களிலே அவனுக்கு இரக்கம் கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார்.
அதனால அந்த ராஜா என்ன பண்ணாரு, தாவீதை சிக்லாவுக்குள்ள இருக்க பண்ணிட்டாரு. இப்ப சிக்லாவுக்குள்ள இருந்து இந்த பெலிஸ்தியருக்காக தாவீது போய் யுத்தம் பண்ணி திரும்ப வருவாரு. அப்படி ஒரு நாள் பெலிஸ்தியர் எல்லாம் யுத்தத்துக்கு போகிற போது தாவீது தன்னுடைய படைகள் எல்லாம் கூப்பிட்டு அவர்களோடு கூட போகும்படி போய் நிக்கிற போதுதான் அந்த ராஜாவின் கீழ் இருந்த பிரபுக்கள் எல்லோரும் தாவீதின் மேல கடும் கோபம் அடைந்தார்கள். தாவீது யார் அண்டி பிழைக்க போயிருக்கிறாரோ, யார் நமக்கு சாதகமாக இருப்பாங்க நினைச்சு அங்க போய் நிற்கிறாரோ, அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் நம்மோடு கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, இவனை திருப்பி அனுப்பிடுங்க. தாவீது யுத்தகளத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் அவர்களால் தாவீதை தன்னோடு கூட அழைத்து கொண்டு போக முடியவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் நம்மோடு கூட என்ன பண்ண வேண்டாம். அவங்க தாவீதை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள விரும்பவில்லை. நீங்க யாரோட சேர்ந்து கொள்ள போய் நிக்கிறீங்க, அந்த கூட்டம் சொல்லுது, எங்களோட நீ வந்து என்ன பண்ணாத, நிக்காத, நீ போயிரு, நீ எங்களோட நிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உங்க மனநிலைமை எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பெலிஸ்திய பிரபுக்கள் சொல்லுகிறார்கள், நீ எங்களோட கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று தாவீதை அவமானப்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது அவமானப்படுத்தப்பட்டவர். எனக்கு நீ வேணும் அப்படின்னு போய் நிற்கும் போது அவன் உன்னை வேண்டான்னு சொல்ற இடத்துக்குள்ள தாவீது நின்றார். ஒருவேளை அவமானம் உன் வாழ்க்கைக்குள்ளே நிறைந்து நிற்கலாம். இந்த உலகம் உன்னை சேர்த்துக் கொள்ளாமல் இருக்கலாம். சொந்த சகோதரர்கள் புறக்கணித்து விட்டார்கள், சொந்த வீடு புறக்கணித்து விட்டது, போன இடத்துல எதிராலையும் தன்னை புறக்கணிச்சுட்டான், அவமானப்படுத்துறான். அப்ப தாவீதுடைய மனநிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீதை அந்த ராஜா வந்து சொல்றாரு, நீ என் பார்வைக்கு தேவதூதனை போல இருக்கிற, நீ அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் ஒரு ஆறுதலின் வார்த்தைகளை கர்த்தர் உனக்கு கொண்டு வருவார். ஆமென். எந்த இடத்துல தாவீது அவமானப்படுத்தப்பட்டாரோ அங்கேயே தாவீதுக்கான ஒரு ஆறுதலின் வார்த்தைகளை ராஜாவிடத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். நீ அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் உன் தடைகளை உயர்த்துவார். உன் எதிராளிகளுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை தேவன் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் அவமானம் உன்னை விட்டு நீங்கும். உன் அவமானத்தை ஆண்டவர் நுழைத்தள்ளுவார். உன் அவமானத்தை உன்னை விட்டு கர்த்தர் அகற்றி உன் தலைகளை தேவன் உயர்த்துகிற காலங்களுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த அவமானம் உனக்கு நிரந்தரமானது அல்ல. கர்த்தர் உன் நிந்தையை புரட்டி போடுவார். கர்த்தர் உன் நிந்தையை புரட்டி போடுவார். உன் மேல என்ன நிந்தை இருக்குதோ, என்ன அவமானம் இருக்குதோ, இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன், அந்த அவமானத்தை, அந்த நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. நமக்கு அவமானம் நிரந்தரமானது அல்ல. ஊழியத்துக்கு வந்த புதிதிலே சில இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகிற போது ஒரு குறிப்பிட்ட சபைக்கு என்னை செய்து கொடுக்கும்படி அழைத்திருந்தார்கள். நான் போய் உட்கார்ந்த பொழுது அந்த சபையினுடைய போதகரவர்கள் என்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. என் கூட்டத்தோடு கூட்டமா போய் உட்கார்ந்துட்டேன். எனக்கு முன்னாடி என்ன பழக்கம்னா, நான் போன உடனே டக்குன்னு முன்னாடி உட்கார்ந்துற பழக்கம் இல்லை. நான் எப்போதுமே என்னை ஒழித்து கூட விரும்புவேன். என்னை ரொம்ப பெருசா கொண்டாட விரும்ப மாட்டேன். எனக்கு யாராவது ரொம்ப கொண்டாடினா ஒரு மாதிரி கூச்சமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால பின்னாடி போய் உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்துருக்கிற போது அந்த தேவனுடைய மனிதர் சொன்னார், இன்றைக்கு இருக்கிற பிரசங்கமார்கள் சரியான ஆட்கள் கிடையாது, நேரத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன், ஐயா நான் வந்துச்சுங்கய்யா அப்படின்னு கையை உயர்த்தின உடனே, நீங்க உங்களை பார்த்தா இது மாதிரி தெரியல, சரி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இவரை எனக்கு யாருனே தெரியாது, இப்படி பிரசங்கம் பண்ணுவார்னு சொன்னாங்க, அதனால இவரை கூப்பிட்டு இருக்கிறேன், அவர் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவார் என்று சொல்லியே அந்த பணிபடத்தை என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கொடுத்தார். நான் போய் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து முடித்த பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். தேவன் தம்முடைய வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணினார். அந்த தேவ மனிதர் சொன்னார், அடுத்த முறை கட்டாயமாக என்னுடைய சபையினுடைய கன்வென்ஷன் உங்களை அழைக்கிறேன் என்பதாக சொல்லி அவருடைய அடுத்த கன்வென்ஷனுக்கு என்னை அழைத்தார். அதுக்கப்புறம் நான் பிரசங்கம் பண்ணுகிற போது ஒரு வார்த்தையும் விடாமல் குறிப்பு எழுதி கொண்டிருந்தார். முடிச்சிருந்து என்ன சந்தோஷமா சொன்னாரு, ஐயா பாருங்க நீங்க சொன்னது அத்தனையும் ஒண்ணு விடாம எழுதிட்டீங்கய்யா, நீங்க போன முறை பிரசங்கம் பண்ணதே நான் வேற ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எல்லாம் சொன்னாங்க. நம்மை இந்த உலகம் அவமானப்படுத்தலாம், ஆனா கர்த்தர் நம்மை ஒரு பொழுதும் அவமானப்படுத்த மாட்டார். நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்றேன், நீ எங்கே அவமானப்படுத்தப்பட்டாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். அவமானத்தை ஆண்டவனை விட்டு புறக்கணித்து போடுவார். 5 காரியத்தை பார்த்துக்கிறோம். 6வது காரியமாக 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். ஒன்று சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம்.
தாவீது ஒன்றுமற்றவர். எந்த பட்டணத்துக்குள்ள உள்ள வந்து எந்த பட்டணம் தனக்கு அடைக்கலமாய் நினைத்தாரோ அந்த சிக்லாகு பட்டணத்துக்குள்ள தாவீது சந்தோஷமாய் உள்ளே குடியிருக்கிற நாட்களிலே இப்போது பெலிஸ்தரின் பிரபுக்களை பார்த்து விட்டு திரும்ப வருகிற போது எந்த சிக்லாகு இதுவரைக்கும் தாவீதுக்கு அடைக்கலமாக இருந்ததோ அந்த சிக்லாகு இப்போது சாம்பலாக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திற்குள்ளே ஒன்றும் இருக்கவில்லை. தாவீதுக்கு ஒரே ஆறுதல் சிக்லாகு தான். ஆனா அந்த சிக்லாகுமே சாம்பலாக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது ஒன்றுமற்றவராக நின்றார். இந்த இடத்துக்குள்ளே கர்த்தருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஒன்றுமற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் பரலோகம் உங்களை கவனிக்கிறது. கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிற போது எந்த சிக்லாகுல ஒண்ணுமில்லாம தாவீது நின்றாரோ அதே சிக்லாகுக்குள்ள அவன் மனைவிகளையும் அவன் பிள்ளைகளையும் கொள்ளை பொருளையும் திரும்ப கொண்டு வர கர்த்தர் உதவி செய்தால் எந்த இடம் உனக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறதோ அங்கே இருந்து ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல பெயர் சொல்லி அழைக்கிறான். உனக்கு எது இல்லையோ கர்த்தர் அதை உன் எல்லைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென். தேவனாலே எவரையும் உயர்த்த அவராலே ஆகும். உன்னை ஆசீர்வதிக்க அவராலே ஆகும். உன்னை உயர்த்த அவராலே ஆகும். நீ இப்படித்தான் சொல்ல அவரை யார்? என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒன்றுமற்றவன் அல்ல, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. என் தகுதியை நீ தீர்மானிக்க முடியாது. என் தகுதியை கர்த்தர் தீர்மானிக்கிறார். ஒண்ணு இல்லைன்னு பெலிஸ்தியனே, ஒன்றும் இல்லைன்னு மோவாபியனே நீ தீர்மானிக்க முடியாது. சாம்பல் இருந்து எனக்கான ஆசீர்வாதங்களை கொண்டு வர தேவன் வல்லவராக இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கணும் ஒரு திட்டம் பண்ணாருன்னா சாம்பல்ல இருந்து என்னை உயிர்ப்பிப்பார். ஆமென். பீனிக்ஸ் பறவை சுட்டெரித்து சாம்பலாக்கப்பட்டால் வரும்னு சொல்றான். அது ஒரு கதைன்னு நமக்கு தெரியும். ஒருவேளை அது கதையா இருக்கலாம். ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உண்மை என்னவென்றால் அவனை சாம்பலாக்கினாலும் ஆண்டவர் திரும்பமாக அவனை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் ஆண்டவரை உயிர்ப்பிப்பார். நான் இருளிலே இருந்தாலும் என் தேவன் என்னை வெளிச்சமாக மாற்றுவார். என் சத்துருவே நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் கர்த்தர் அவரை திரும்ப எழுப்பித்து கட்டுவார். உன் ஒன்றுமில்லாமை மாறும், உன் வெறுமை மாறும், உன் தரித்திரம் மாறும். ஒன்றுமற்ற இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் ஒண்ணுமே இல்லாதது எல்லாவற்றையும் உருவாக்கின ஆண்டவர் உங்க எல்லைக்குள்ள அதை செய்யாம போயிடுவாரோ? வெளிச்சம் உண்டாகட்டும் என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னவர் இன்னைக்கு உன் எல்லைக்குள்ளே ஒரு புதிய அற்புதத்தை உருவாக்குவார். அல்லேலூயா. கடைசியாக 7வது காரியமாக 2 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 சாமுவேல் 16:11. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் கர்ப்பப்பிறப்பாகிய என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும்போது இங்க நடக்கிற காரியம் என்னவென்றால் தாவீதுடைய சொந்த மகனாகிய அப்சலோம் தாவீதை கொலை செய்ய தேடுகிறார். சொந்த மகனுக்கு பயந்து தேசமாக திரும்பமா என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? ஓடிட்டே இருக்கிறாரு. தாவீதுடைய வேலை ஓடுறதாவே இருக்குது. அரண்மனையில உட்கார்ந்தாலும் அரண்மனைக்குள்ளே நிம்மதியா என்ன பண்ண முடியல, உட்கார முடியல. சொந்த பிள்ளை தாவீதை கொலை செய்ய தேடுகிறான். இப்படி தாவீது தன் பிள்ளையின் நிமித்தமாய் சொந்த இடத்தை விட்டு நடந்து போகிற போது சீமோயிங்கிற ஒரு மனுஷன் என்ன பண்றான்? தாவீதை கேவலமா பேசுறான். அவன் சொல்றான், நீங்க அந்த வசனத்தை முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசித்தீங்கன்னா, ரத்த பிரியனே ஒளிந்து போ, தொலைந்து போ, உனக்கு நடந்தது சரிதான், நீ எப்படிப்பட்ட கேவலமானவன் எனக்கு தெரியும் சொல்லி சீமோயி தாவீதை அவமானப்படுத்தினான். தாவீதை கேவலமாய் பேசினான். ஏற்கனவே பிள்ளை இப்படி பண்ணுறது தாவீது மனதுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம். இப்போ இவன் கேவலமாய் பேசுகிற போது தாவீதோடு இருந்தவர்கள் தாவீதுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செத்த நாய் எம்மாத்திரம் இவனை ஒரே அடியான என்ன பண்ணுவேன், அடிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. எனக்கும் உங்களுக்கும் என்ன நடக்கிறது? நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள். கர்த்தர் அவனை என்ன செய்திருக்கிறார்? அனுமதித்திருக்கிறார். கடைசியாக தாவீது 7வது பெற்ற பிள்ளையினால் கொலை செய்யப்படும்படி தேடினவன் சொல்றாரு. கர்த்தர் அதை அனுமதிச்சிருக்கிறாரு. கர்த்தர் நம்ம எல்லைக்குள்ள சில அவமானங்களை கொண்டு வர்றாரா, சில அவமானங்களை பேச்சுக்களை கொண்டு வர்றாரா? அவர் அனுமதி இல்லாம ஒண்ணும் வரப்போறதே இல்லை. அவர் அனுமதியோட தான் உள்ள வருது. அவர் அனுமதிக்கிறார்னா அந்த அவமானத்தை ஆண்டவர் மேன்மைக்குள்ளதாக மாற்றுவார்.
நடந்த காரியம் என்னன்னா, திரும்ப தாவீது நடக்கிறார், ஒரு யுத்தம் நடக்கிறது. கடைசியாக தாவீது யுத்தத்துக்கு போகாமையே எதிராக எழும்பின அப்சலோம் மரித்து போகிறான். கர்த்தர் மறுபடியும் தாவீதை கர்த்தர் அரண்மனைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, அப்சலோமாக இருந்தாலும் உன் பிள்ளையாவே இருந்தாலும், உனக்கு எவ்வளவு முக்கியத்துவமா இருந்தாலும், உனக்கு விரோதமாக எழுப்பினா கர்த்தர் அதை அனுமதிப்பதில்லை. உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். தாவீதை இப்படி எல்லாம் இன்னும் நிறைய இருக்கிறது. இப்படி எல்லாம் கர்த்தர் நடத்தினதுனாலதான் சாலமோன் சொல்றாரு, என் தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை அவருடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அன்றைக்கு தாவீதுக்கு சொன்னதை நிறைவேற்றின ஆண்டவர் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். உனக்கு சொன்னது நடந்தே தீரும். கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றியே தீருவார். அவராலே கூட அந்த காரியம் ஒன்றாமல் இல்லை. ஆமென். காலங்கள் தாமதிக்கும், ஆனால் நடந்தே தீரும். ஒரு சாட்சியை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பதாக, ஒரு மாதத்திற்கு மேலாக என்னுடைய இந்த கண்ணின் மேல் இருக்கிற புருவத்தை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள். ஒரு நீர்க்கட்டி ஒன்று வந்தது. அவங்க சொன்னாங்க, இது வெயில்னால வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மருந்து கொடுத்தாங்க. அந்த மருந்து ஒரு 3 நாட்கள் எடுத்தேன். 3 நாட்கள் எடுத்தும் அந்த கொப்பளமானது படுக்கவில்லை. மறுபடியும் வேறொரு டாக்டர் போனபோது அவர் திரும்ப இன்னொரு 3 நாட்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சொன்னாரு, இதை எடுத்துக்காங்க, இதை எடுத்து 3 நாள் இது பழுக்கணும். அப்படி பழுக்கலைன்னா இதை நாம் கிழித்து தான் அதன் உள்ள இருக்கிற வேரை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். மறுபடியும் 3 நாள் சாப்பிட்றேன். 3 நாள் கழித்தது பழுக்கவில்லை. அதை மறுபடியும் சோதித்த பொழுது, மறுபடியும் இன்னொரு டாக்டர் போய் பார்த்த பொழுது அவர் சொன்னாரு, நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லைங்க, இதை கிழிக்கணும்னு சொன்னோம்ல, அதனால நீங்க கட்டாயமா அதை கிழிச்சு எடுத்தாதான் அதை இது பண்ண முடியும். இங்க ஒரு டாக்டர் இருக்கிற, அவரை போய் பாருங்க, அவர் தான் அதை கிழித்து எடுப்பார் என்பதாக சொன்னார். அவர்கிட்ட போனேன். அவர் பார்த்தவொடனே திரும்ப அவர் ஒரு 2 நாளைக்கு டேப்லெட் கொடுத்து சொன்னாரு, இதை கட்டாயமா என்ன செஞ்சுதான் ஆகணும், கிழிக்கணும்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், அதை கிழிச்சா இந்த இடத்துக்கு இப்படி பெரிய தழும்பாயிருமே அப்படின்னு. ஆமா, அது ஒன்றும் பண்ண முடியாது, அந்த தழும்பு அங்கே இருக்குதான் செய்யும், ஒரு 4-5 தையல் பெருசா போட வேண்டியிருக்கும் அப்படின்னாரு. இப்பொழுது நான் வேறொரு சகோதரிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த மகள் மருத்துவம் காரியம் செய்கிறார்கள். அவனை அழைத்து இப்படி இருக்கேம்மா அப்படின்னப்போ அந்த மகளும் ஒரு வீடியோவை காண்பிச்சு, அண்ணா பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க, இது கட்டாயம் உள்ள இது படுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால நீங்க இது பண்ணி பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சில மருத்துவ முறைகளை செய்து எனக்கு காண்பித்தார்கள். உள்ள படுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, முழுவதும் பிளட் நிரம்பி இருந்தது. அப்ப நானும் என்ன பண்ணேன், இந்த ஆலமரத்து பால் வைக்கிறது, யாரெல்லாம் என்னெல்லாம் ஆலோசனை சொல்றாங்களோ, ஆலமரத்து பால் வைக்கிறது என்னெல்லாம், அது படுக்கிறதுக்கு என்னென்ன விஷயமோ எல்லாவற்றையும் செய்தேன். அது பழமா இருந்தா தானே படுக்கும், அது காய், அது எப்படியுமே படுக்க போகுது. அது கடைசி வரைக்கும் என்ன பண்ணவே இல்லை, படுக்கவே இல்லை. இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, கட்டாயமாக அதை கிழித்து அந்த வேர் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதை போய் எடுக்க என்பதாக சொன்னார்கள். அப்போ எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். திடீர்னு ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக முடியும் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அந்த இடத்துக்குள்ள போனேன். அவர் சொன்னாரு, சார் அதை ஏன் கிளிக்கிறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலான்னு சொல்லி 2 வாரத்துக்கு ஒரு மருந்தை கொடுத்தார். ஏற்கனவே நம்ம எத்தனை மருந்து எடுத்துருக்குறோம், ஏற்கனவே 4 ஆளுகிட்ட போய் 4 மருந்து வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இப்பவும் புதுசா ஒரு மருந்து அவர் 2 வாரம் மற்றதாவது வெளியே தடவை மாதிரி இருந்தது, இது உள்ள எடுத்தா சரியாகும் அப்படிங்கிறார். ஆனாலும் தினந்தோறும் கைகளிலே என் ஜெபமெல்லாம் அந்த 1.5 மாதம் என் ஜெபமெல்லாம் என்னவா ஆச்சு, ஆண்டவரே சுகமாக்கும். ஏன்னா போகிற இடத்துலாம் முதல் போகும்போதெல்லாம் எல்லாரும் கேட்குற கேள்வி என்னது, என்ன இவ்வளவு பெருசா புடைச்சிருக்கு, என்ன பார்க்கலையா நீங்க அப்படின்னு. போகிற இடத்துலாம் அந்த கேள்வி எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. மிக முக்கியமான மீட்டிங் எல்லாம் போகும்போதெல்லாம் அது எனக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. ஸோ 2 வாரம் எடுக்கிறேன். கடந்த 3 நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு ஊழியர் கூடியிருக்க ஆயத்தமாகிற போது அந்த கட்டி பழுத்து அதனுடைய வேர் தானாக வெளியே வர ஆண்டவர் செய்தார். கத்தி இல்லை, ஆபரேஷன் இல்லை, ஆனா அவர் செய்ய வேண்டியதை சரியாக செய்கிற ஆண்டவர். அவங்க சொன்னாங்க, இது பழுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, உள்ள ஃபுல்லா ரத்தம் தாங்க இருக்குன்னாங்க. அதை முடிவு செய்ய மனிதன் அல்ல, கர்த்தரே அதை முடிவு செய்திருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கணும் திட்டம் பண்ணாருன்னா அவர் எப்படியாக ஆசீர்வதிப்பார். ஆமென். நமக்கு அற்புதம் செய்யணும் முடிவு பண்ணார்னா எந்த தடையும் தாண்டி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தியே தீருவார். அல்லேலூயா. தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றாகவே இல்லை. ஆமென். அவர் வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம்.